ஹாய் ஹலோ யால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி துண்டு கருவாடு கிரேவி. இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 4 சின்ன சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 தக்காளி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு போன்லெஸ் துண்டு கருவாடு ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். பூண்டு ஒரு 10 பல்லு நல்லா உரித்து இடித்து எடுத்துக்கிறோம். கூடவே 2 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி, தனி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் பொடி எல்லாமே ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட் ஒரு கடாய் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட்டு கடுகு பொரிச்சதும் பச்சை மிளகாய் அதை லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க தக்காளியை நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக விடணும். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அந்த துண்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேக விடணும். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நடுவில் கலந்து விடணும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டு ஒரு ட்ரையான ஸ்டேஜில் கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். இனிமேல் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.